அரசியல் ரீதியாக நீங்க ஆளுநர் மீதான எதிர்ப்பை தொடர்ந்து வெளிப்படுத்துறதுனாலேயே ஆளுநருடைய விமர்சனங்கள்லையும் இருக்கக்கூடிய நியாயங்களை நீங்க பார்க்கறது இல்ல. சார், நீங்க எது நியாயம் அநியாயம் அப்படிங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? ஒரு இடத்துல நாங்க சரியா போய்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கிற இடத்துல ஒண்ணுமே இல்லை, தகுதியே இல்லை, நீங்களாம் ஏன் இருக்கீங்கன்னு கேட்கறது இருக்குல்ல. இந்த இடத்துல இந்த குறைபாடு இருக்கு, இதை சரி செய்யுங்க என்பது ஆரோக்கியமான விமர்சனம். ஆரோக்கியமான விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தகுதியும் திராணியும் தெம்பும் திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்கு. நம்ம வலதுசாரி ஆதரவாளர் ஒரு விஷயம் சொன்னா, நீங்க ஏன் பீகாரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு. ஏன் நாங்க பீகாரை பத்தி பேசக்கூடாதா என்ன? ஆளுநர் தமிழ்நாட்டை பத்தி பேசுறப்ப நாங்க ஏன் பீகாரை பத்தி பேசக்கூடாதுன்னா, ஆளுநர் பிறந்திருக்கிற ஊர் அந்த ஊர், அவர் அங்கே படித்து வந்திருக்கிறார். அவர் படித்து வளர்ந்து அவருடைய சொந்த மாநிலத்தினுடைய கல்வி தர தகுதி எவ்வளவு இருக்கிறது என்றால் வெறும் 14.1%. தமிழ்நாடு நாங்க 19லயே 51.4% சார். நீங்க 2035 இலக்காக நிர்ணயித்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையினுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 50%. நாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடியே அதை நாங்க அடைஞ்சிட்டோம். நாங்க எங்க இருக்கோம்? எந்த இடத்துல உயர்வா இருக்கோம்? எந்த இடத்துல உயர்வா இருக்கு? 1500 பேர் பிஹெச்டி பண்றாங்க, ஆனா 5 பேர் கூட தகுதியானவர்கள் வரலன்னு ஆளுநர் சொல்றாரு. ஏற்கனவே நான் திரும்பவும் அதை தான் சார் சொல்றேன். 19,000 கிட்டத்தட்ட 19,000 பிஹெச்டி ஸ்காலர் என்ரோல்மெண்ட் ஒரு மாநிலத்தில் ஒரு வருடத்திற்கு நடக்குதுன்னா அது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு பெண்கள், நான் சொல்றது 19,000 ஃபீமேல் ஸ்காலர்ஸ், 19,000 பெண் முதுகலை அறிவியல் முனைவர் பட்டத்திற்கான பதிவு பண்ணி பயிற்சி எடுக்கிறாங்க இல்லையா, அது தமிழ்நாட்டில் முதலிடம். இது மத்திய அரசு பட்டியல். ரெண்டாவது, ஸ்ரீகாந்த் சொன்னாரு நீங்க தமிழ் வழிக்காக வாய்ப்புகளை கொடுக்கல, உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் யாரும் மேல்முறையீடு இல்லைன்னு. அதெல்லாம் தவறான கருத்து. திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனேயே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்த உடனேயே பள்ளிக்கல்வித்துறையின் சார்பாக அந்த வழக்கை எடுத்து நடத்தி அந்த ஆணையை தடை நீக்கம் செய்யப்பட்டு, அதாவது சார் கடந்த ஆண்டுல இருந்து கட்டாயம் சார், நீங்க போய் இப்போ உங்க பிள்ளை சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்குதுன்னா அது படிக்கிறப்ப தமிழ் கட்டாய பாடம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் வழியில படிக்கிறதுக்கு இத்தனை திராவிட ஆட்சி நடக்க உங்களுக்கு 50 ஆண்டுகளுக்கு மேல பிடிச்சிருக்கு. என்ன அப்படின்னா, பீகார்ல இந்தியில கூட பாஸ் பண்றதுக்கு வக்கு இல்லை சார். நீங்க இந்த பொது தேர்வு தமிழ்நாட்டை பத்தி பேசுறேன். தமிழ்நாட்டின் ஆளுநர் சொல்றீங்க, நீங்க எங்க பார்த்தாலும் பீகார் போறீங்கன்னு எனக்கு தெரியல. இல்ல ஸ்ரீகாந்த், உங்க லட்சணம் என்னங்கறது அங்க காட்டுங்க. எங்க லட்சணம் அங்க இல்லைங்க. நாங்க தமிழ்நாட்டில இருக்கோம். எங்க கண்ணாடில பழையர்னு தெரியுது. தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டை பத்தி பேசுறாரு. அதான் ஸ்ரீகாந்த், அந்த சுட்டிக்காட்டும் குறைகளை கூட ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஏன் பதட்டமா இருக்கு? இல்ல பதட்டம் இல்ல ஸ்ரீகாந்த், உன் கண்ணாடில பாதரசம் போய் பிஞ்சி பினாரா இருக்கியா? என் கண்ணாடி முகம் நல்லா காட்டுது, திறமா இருக்குன்னு நான் சொல்றேன். என் கண்ணாடியை பாரு, உன் கண்ணாடி சரியில்லைன்னு சொல்றேன். அதை நீங்க புரிஞ்சுக்காம அவர் சொல்லுவதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள, அவர் சொல்றதுக்காக நான் பேசுறது பேசுறீங்க. ஆளுநர்னால, அவர் தமிழ்நாட்டின் ஆளுநர்னால அவருடைய கருத்தை புறந்தள்ள முடியாது. ஆளுநரா இருந்தாலும் தவறுன்னு பேசினா அது தவறுதான். அதை சரியா சொல்ற போது பாராட்டுக்கள், ஆலோசனையா முடிச்சிடுறேன். நீங்க 3 விஷயத்தை அவங்க பட்டியலிட்டாங்க. நீங்க படித்த பத்திரிகையாளர், நான் தினமும் ஒரு 14 செய்தித்தாள் படிக்கிறேன். ஆலூர் ஷானவாஸ் சட்டமன்ற உறுப்பினர், அவரும் ஒரு 15 செய்தித்தாள் படிப்பார். நீங்களும் நானும் படிச்சிருக்கோம். நீதியரசர் முருகேசன் முதலமைச்சர்கிட்ட அறிக்கை கொடுத்திருக்கார். அந்த அறிக்கையின் நகலோ அல்லது மாநில கல்விக் கொள்கையினுடைய சாராம்சங்கள் குறித்த பட்டியலோ உங்களுக்கு எனக்கோ அவருக்கோ சட்டமன்ற உறுப்பினருக்கோ அதிகாரப்பூர்வமா வெளியில வரல. ஆனா இங்க இருக்கிற ஸ்ரீநாத் என்ன சொல்றாரு, ஸ்ரீகாந்த் நான் 2ஐயும் ஒண்ணா உட்கார்ந்து படிச்சேன், இந்த பாயிண்ட்ல இருக்கு, இந்த பாயிண்ட்ல இருக்குன்னு எவ்வளவு அபத்தமான பொய்ய, வடிகட்டிய பொய்ய, சோத்துல முழு பூசணிக்காய் மறைக்கிற பொய்ய எப்படி இதுல சொல்ல முடியும்? அது எப்படி நீங்க ஒரு அரசு தன்னிடம் வைத்திருக்கிற குறிப்பை இன்னும் வெளியிடாத ஒரு கல்விக் கொள்கையை நான் பக்கம் வைசா படிச்சிருக்கேன், வரி வைசா படிச்சிருக்கேங்கிறது சோத்துல வடிகட்டின பொய்யா இல்லையா? எல்லாமே எப்படி ஏத்துக்க முடியும்? உங்களுக்கு நான் எப்படி ஏத்துக்க முடியும்? 3 மொழி கொள்கைங்கிற பேர்ல நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார். நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் போஜ்புரி படிக்கணும் சார். தமிழ்நாட்டுல இவங்க சொல்ற மாதிரி நான் போஜ்புரி படிக்கணும். அதுக்கு என்ன கட்டமைப்பு நீங்க வச்சிருக்கீங்க? அதுக்கு என்ன கட்டமைப்பு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க? ஒண்ணுல உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் தமிழ்ல படிக்கணும் சார், அதுக்கு என்ன கட்டமைப்பு நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க? அட்டவணையில் இருக்கக்கூடிய 7வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகளையும் தேசிய மொழியா அறிவிங்க. அதற்கு பிறகு எந்த மொழி எது நிக்குதுன்னு பாப்போம்.
ஆளுநர் அரசியல் ரீதியாக சில விமர்சனங்களையும் அரசு மீது வைக்கிறதுனால தான் அவர் ஆக்கப்பூர்வமான சில விமர்சனங்கள் வைக்கிற போதும் அது கூடுதலாக விமர்சனத்திற்கு உள்ளாடி. இல்லை, நிச்சயமாக முதல்ல பிரசன்னா அவர்களுக்கு வந்து நான் எந்த சாரின்றதை அவர் தீர்மானம் பண்ண வேண்டாம். அது பர்சனல் கமெண்ட்டை அவரோடய வச்சுக்கலாம். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இவர் ஸ்ரீகாந்த் சொன்னார், சார் சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், ரெண்டு விஷயம் இருக்குது சார். ஒன்று, இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி சார் சொன்னார், அது ஒரு பெரிய குழு இந்தியா முழுக்க போயிருக்காங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் தான் அதோட தலைவர். அப்போ அவர் வந்து இந்த கட்டமைப்பில் இந்த கல்வி இதில் தான் படித்து அவர் வந்திருக்காரு. ஒரு பெரிய இஸ்ரோ விஞ்ஞானி. அவருக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்றதுக்கு. அதனால் வந்து ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி தலைவரே ஒரு தமிழர் தான். இப்போ நீங்கள் தமிழருக்கு ஒரு தமிழர் கொடுத்துட்டார், நீங்கள் எடுத்த மாட்டீங்கன்றான்றது எனக்கு தெரியல. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இப்போ சார் ஒன்று சொன்னார், திராவிட மாடலில் நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார். 2023 தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிக்கு தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பவே இல்லை. இது கூட ஒரு சாதனை கூட சொல்லலாம். இப்போ சார் ஒன்று சொன்னார், போஜ்பூரி படிக்கலாமா, உத்தரப்பிரதேசில் போய் தமிழ் படிக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் என்ன கேட்குறேன், ரெண்டு திராவிட அரசையும் நான் கேட்குறேன். 1966லேருந்து 2010 வரைக்கும் வந்து ஹரியானாவில் தமிழ் மொழி இருந்தது. அது வந்து பயிற்று மொழியாக இருந்தது. நீங்கள் ரெண்டு அரசு வந்து அங்கே தமிழை வந்து அங்கே காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணீங்க? தமிழ்நாட்டை தவிர வடக்க எங்கேயோ ஒரு மாநிலத்தில் வந்து எந்த பிரச்சனையும் வேணான்னு சொல்லி தமிழை வந்து ஒரு அதிகாரப்பூர்வ மாநில அரசின் பொறுப்பு, மாநில அரசோட மத்திய அரசு வச்சாங்க. அப்போ இங்க இருக்கக்கூடிய இன்னைக்கு நம்ம வந்து அங்க வந்து தமிழுக்கு இருக்கை கொடுக்கிறோம், இங்க இருக்கை கொடுக்கிறோம். ஹரியானால தமிழ் பயிற்று மொழியாக ஏற்பாடு செய்ய வேண்டியது மாநில தமிழ்நாடு அரசுடைய பொறுப்பு. இல்ல, தமிழ்நாடு அரசு நீங்க தமிழுக்காக பண்ணிருக்கீங்கன்ற போது நீங்க அங்க ஒரு தமிழ் மொழி இருந்திருக்கு சார். அங்க வந்து தமிழை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணிருக்கீங்க? கட்டார் மத்திய அரசு பண்ணணும். இல்ல மத்திய அரசுல நம்ம தமிழ் நீங்க எங்கேயோ போய் தமிழ் இருக்கு, ஆக்ஸ்போர்டுக்கோ இதுக்கும் நீங்க கொடுக்குறீங்கல்ல, அமெரிக்கால போய் கொடுக்குறீங்கல்ல, இந்தியாக்குள்ளேயே ஒரு மாநிலத்துல தமிழுக்குன்னு ஒரு வளர்ச்சிக்கு கொடுக்கும்போது இருக்கிற 22 மொழி அரசு மொழியா கட்டார் தமிழே பேசுவார். எல்லா மொழியும் பேசிட்டு போறாங்க. ஹரியானா முதல்வர் கட்டார் தமிழ்லயே பேசுவார். எப்படி பேச முடிஞ்சது அவரால? தமிழ் அங்க இருந்தது. அந்த தமிழை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணீங்கன்றத இப்ப அடிப்படை நானும் கேக்குறேன். சமஸ்கிருதம் இல்லாத செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 650 கோடி, இந்திய வளர்க்கறதுக்கு 14,000 கோடி கொடுத்துட்டு தமிழை வளர்க்கறதுக்கு வேற 60 கோடி கொடுக்குறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? சரி, நன்றி.